அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். கடன் தீர முருகனின் தாந்திரிக பரிகாரம் என்பதை எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே கடன் என்றாலே அதனால் பிரச்சனைகள் தான். கடனை வாங்கினாலும் பிரச்சனை தான், கடனை கொடுத்தாலும் பிரச்சனை தான். ஒரு முறை கடனை வாங்கிவிட்டோம் என்றால் அதனை உடனே அடைத்துவிட வேண்டும். அப்படி செய்யாமல் அதை அதிகரித்து கொண்டே சென்றால் வாழ்க்கையில நிம்மதி என்பது முற்றிலுமே இருக்காதுங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு முழு முதற் காரணமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முருகபெருமானுக்கு எந்த முறையில் தாந்திரிக பரிகாரம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் பகவானால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பான முறையில் கடன் என்னும் பெரிய இருளுக்குள் மாட்டிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் தவிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டும் வகையில் உதவக்கூடியதுதான் இந்த முருகபெருமானின் வழிபாடு. பலரும் செவ்வாய்க்கிழமை முருகபெருமானை வழிபாடு செய்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதை கேள்விப்பட்டிருப்போம் நாம். அப்படி முயற்சி செய்தும் தங்களால் அந்த கடன் சுமையிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்பவர்கள் இந்த தாந்திரிக பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். சகோதர சகோதரிகளே, இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாம் செய்வதற்கு நமக்கு வெறுமன ஒரு 100 ரூபாயே போதும். ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இருந்தால் போதும். இந்த பரிகாரத்திற்கு நாம் நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள். அதுவும் குறிப்பாக முருகபெருமான் பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திர நாள்தான் அன்று செல்ல வேண்டும். நம் அனைவருக்குமே அறுபடை வீடுகள் தெரியும். திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, இந்த 6 கோவில்களில் ஏதாவது ஒரு கோவிலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த கோவிலுக்கு விசாக நட்சத்திர நாளன்று செல்ல வேண்டும். சகோதரிகளே, இப்படி விசாக நட்சத்திர நாள் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரிகளே, பிறகு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து விரித்து அதில் 100 ரூபாயை வைத்து அந்த 100 ரூபாய்க்குள் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பையும் வைத்து மூட்டையாக கட்டிவிடுங்கள். இந்த முடிச்சை கையில் வைத்துக்கொண்டு முருகப்பெருமானை மனதார வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்து முடித்துவிட்டு இந்த முடிச்சை முருகபெருமானின் பாதத்தில் வைத்து விடுங்கள். தொடர்ந்து கோவிலுக்கு செல்லும் நாளும் வரை தினமும் தீபமேற்றி முருகபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விசாக நட்சத்திர நாளன்று இந்த எந்த கோவில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு போய் முருகபெருமானை வழிபாடு செய்துவிட்டு கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் அந்த மூட்டையை சேர்த்து விடுங்கள். சகோதரிகளே, இப்படி செய்வதன் மூலம் முருகபெருமானின் அருளால் கடன் தீர அதற்குரிய வழிகள் கிடைக்கும். அந்த வழிகளை முறையாக பயன்படுத்தி கடன் சுமையிலிருந்து நம்மால் வெளிவர முடியும் என்ற தகவலை இந்த பதிவுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.